ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு டிஃபனுக்கு ஏற்ற ஒரு சைடிஷ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து கேப்சிகம் ஒன்று எடுத்திருக்கேங்க. ஒரு 4 கேரட்டு, குட்டியான கேரட்டு, ஒரு 4 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு ஒரு குத்து கருவேப்பிலை. இப்போ கேரட்டை வந்து வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கலாம் இந்த வாக்கில். அப்புறம் கேப்சிகமே அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏதோ ஒன்று போடுற மாதிரி இருந்தால் ஏதோ ஒன்றும் போட்டுக்கலாம். நான் வந்து கேப்சிகம் கூட சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ 4 வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியாச்சு. காரத்துக்கு வேறு எந்த பொடியும் இதில் சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துருந்தேன் இல்லைங்களா, அந்த பச்சை மிளகாவை நல்லா கீறிக்கலாம். கருவேப்பிலை எடுத்தாச்சு. இப்போ வந்து அரை மூடி தேங்காவை நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. அந்த தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா பால் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ள தேங்காவை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி பாலை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு 2 விதமாக எடுத்துருக்குங்க. ஒன்று வந்து கெட்டியான ஃபஸ்ட்டு ஒரு டைம் எடுத்தது இது கெட்டியான பால், இது தண்ணியான பால், 2 தனித்தனியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ஒரு பேன் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். தேங்காய் எண்ணெய் ஆயில் எதுனாலும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதில் வந்து 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டைத்துண்டு, ஒரு அன்னாச்சி முக்கு உள்ள சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் வந்து ஒரு 6-7 பல் பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சு இப்போ கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம அந்த கிரேவி பதத்துக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ நான் குட்டியாக இருந்தனால ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணதை அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வதக்கினோன்னே இப்போ எடுத்துருக்க கேப்சிகமும் கேரட்டும் உள்ளே சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கணுன்னா இப்போ 2வது எடுத்து வச்சுருக்க பாலை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் பால்லையே ஃபுல்லாக நம்மளுக்கு வெந்து வரும். இப்போ தேங்காய் பால் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கொதி வந்து நல்லா வெந்து வரட்டும். கேரட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா கேரட் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம ஏற்கனவே வதக்கி தான் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா இது வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாம். நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். முந்திரி இருந்தால் முந்திரியை அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.25 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி இது தனியாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 6-7 முந்திரியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தலைன்னா முந்திரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சாச்சு. இந்த பக்கம் நம்ம கேரட்டு சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கெட்டியாக எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பால் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இது வந்து முதல்ல நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் பால். இப்போ அதையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவர் கரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுவும் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி வேணும்னா நம்ம உள்ளே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி வேண்டான்னா அப்படியே இந்த பதத்துக்கே இருக்கட்டும்னா அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. வேறு எந்த பொடியும் நம்ம போடலைங்க. இப்போ நம்ம அந்த மிளகாவோட காரம் மட்டும்தான். இன்னும் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகா இன்னும் கூட 2 சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. அருமையாக இருக்குங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, புரோட்டா எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இட்லிக்கும் நல்லாயிருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நான் கடைசியில் உப்பு நான் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். நான் இந்த கெட்டி பதத்தில் இருக்கட்டும்னு இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஆப்பத்துக்கு தான் இந்த சைடிஷ் நான் செஞ்சுருக்கேங்க. இப்போ ஆப்ப மாவு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். ஆப்பம் இப்போ சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க
அந்த சைடிஷும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அருமையான இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்னால டின்னருக்குனாலும் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.